ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி கோயிலுக்கு அருகே கோமிட்டி பங்களா அப்படின்ற ஒரு இடம் இருப்பதாகவும், அந்த இடத்திற்கு பெருமாள் வருடத்திற்கு 2 முறை வந்து தரிசனம் தருகிறார் அப்படின்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனவே அந்த இடத்திற்கு சென்று விசாரித்தேன். அப்பொழுது அங்கே வசித்து வருகின்ற ஒரு மாமி கூறியதை முதலில் நீங்கள் கேளுங்கள். என் பேர் வசலா. நான் கோமிட்டி பங்களாவில் தான் இருக்கேன். 5 பார்த்தசாரதி பிரம்மோற்சவத்துக்கு 5ஆம் உற்சவத்துக்கு இங்கே வருவார். 7 பேர் ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு உள்ள நம்பிள் எழுதிருக்கு. அந்த சன்னதியில் உள்ளே போயிட்டு பிரசாதம்லாம் அம்சையாவா சிக்ஷாலாம் நிறைய பேர் வருவா. அவெல்லாம் கோஷ்டிலாம் செஞ்சுட்டு அப்புறம் ஐசிங்கர் பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாள் திரும்பி 7 பேர் 2 வாட்டி வருஷத்தில் 2 வாட்டி திருவாள் பார்த்தசாரதியும் நரசிம்மரும். மாமி சொன்னதை கேட்டிங்களா? அப்புறம் பாருங்கள், இன்னொரு ஆச்சரியகரமான விஷயம். இந்த இடத்திற்கும் அயோத்தியாவில் சுமார் 125 வருடத்திற்கு முன்னால் கட்டப்பட்ட ஒரு ராமர் கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவை முழுவதும் நீங்கள் பாருங்கள். அப்புறம் என்னடா அது, இந்த இடம் ரொம்ப பாழடைஞ்சு கிடக்குது, இதை போய் கோமிட்டி பங்களான்னு சொல்கிறாங்களே அப்படின்ற சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வரும். காரணம் என்னென்னா, இது கிட்டத்தட்ட 125 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு இடம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். சுமார் 125 ஆண்டுகளுக்கு முன்னால் அயோத்தியாவில் ராமருக்காக ஒருவர் தென்னிந்திய பாணியில் ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார் அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? திருவல்லிக்கேணி யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள் தன்னுடைய மனைவி திருமதி சிங்கம்மாளோடு வட இந்தியாவில் இருக்கின்ற திவ்ய தேசங்களை தரிசிப்பதற்கு செல்கிறார். அயோத்தியாவுக்கு போகிறார். அங்கே போனீங்கன்னா ராமரை தரிசிக்க முடியல. ஏண்டானா பிரிட்டிஷ்காரன் அந்த கோயிலை மூடி வைத்திருக்கிறான் சில காரணங்களால். இதை பார்த்த உடனே பார்த்தசாரதி ஐயங்காருக்கு மனது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. சரி, நாம் ஏன் தென்னிந்திய பாடியில் இங்கே ராமருக்காக இந்த ராம ஜென்ம பூமியில் ஒரு கோயிலை கட்டக்கூடாது என்று நினைக்கிறார். அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்வு தாங்க ஒரு ஆச்சரியமான நிகழ்வு. அந்த நிகழ்வை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் யோகி பார்த்தசாரதி அவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்வோம். இவர் ஒரு வைஷ்ணவத்திலே கரைகண்ட நிபுணர். 1870 90 வரை பல வைஷ்ணவ தத்துவங்களை விளக்குகின்ற நூல்களை எழுதியவர். தமிழ், கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம், ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழியில் நிபுணர். 1893 சிக்காகோவில் நடைபெற்ற வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன் அந்த மகாநாட்டில் இவர்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று பலரும் விருப்பம் தெரிவித்த போது தான் கடல் கடந்து செல்ல மாட்டேன் என்று மறுத்தவர். பிறகு யாரை அனுப்பலாம் என்று ஒரு கமிட்டி ஒன்று அமைத்தார்கள். அதில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்து விவேகானந்தரை தெரிவு செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள்தான் தன் மனைவி சிங்கம்மாளோடு வட இந்தியாவில் உள்ள திவ்ய தேசங்களை தரிசிக்க செல்கிறார். பல இடங்களை தரிசித்த பின்பு அயோத்தியாவுக்கு செல்லும் பொழுதுதான் ராமர் ஜென்ம பூமியில் ராமரை தரிசிக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கம் அவருக்கு வந்தது. அந்த ஏக்கத்தோடு தன் மனைவியோடு அயோத்தியாவில் அன்று இரவு உறங்குகிறார். அப்பொழுது அந்த ஆச்சரியமான அதிசயமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது. அவருடைய மனைவி சிங்கம்மாள் அவர்களுடைய கனவிலே ராமர் தோன்றி, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், திருப்புல்லானியில் ஒரு பாழடைந்த கோயிலில் என்னுடைய உற்சவ மூர்த்தி இருக்கிறது, அதை எடுத்து வந்து இங்கே அயோத்தியாவிலே ஒரு கோயிலை கட்டுங்கள் என்று கூறி அவர் மறைந்து விட்டார். திடுக்கிட்டு எழுந்த சிங்கம்மாள் அவர்கள் உடனே தன் கணவனை எழுப்பி தான் கண்ட கனவை பற்றி கூறுகிறார். இதை கேட்டவுடன் ஐயங்கார் அவர்களுக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. அயோத்தியில் இருந்து உடனே புறப்பட்ட அவர்கள் திருப்புல்லானி வந்து சேர்கிறார்கள். அங்கே கனவில் ராமபிரான் சொன்னதைப் போலவே ஒரு பாழடைந்த கோயிலுக்கு சென்று அங்கே புதைந்திருந்த உற்சவ மூர்த்தியை எடுத்து வந்து ராமநாதபுரம் அரசரை சந்தித்து தங்களுக்கு நடந்த நிகழ்வையும் கனவிலே ராமபிரான் சொன்னதையும் கூறியவுடன் மன்னரும் அதற்கான அனுமதியை கொடுக்கிறார். அதை எடுத்து வந்து
1899 அயோத்தியில் தென்னிந்திய பாணியில் ராமருக்காக ஒரு கோயிலை கட்டினார். இந்த ஆலயம் கட்டுவதற்கு 5 ஆண்டுகள் ஆகியதாம். 1905ஆம் ஆண்டு சம்பரோக்ஷணம் நடைபெற்றதாம். இங்கே தென்னிந்திய பாணியில் துஜஸ்தம்பம் மகாமண்டபத்தோடு இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆலயத்தில் கோதண்டத்தோடு ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணர், நர்த்தனகிருஷ்ணர், விஸ்வக்சேனர், திருப்பதி பாலாஜி மற்றும் ராமர் வணங்கிய ரங்கநாதருக்கும் தனி சன்னதியோடு தென்னிந்திய பாணியில் அமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயமாக இன்றும் இது திகழ்கிறது. இதற்கு தர்பசயன சேதுராமர் டெம்பிள் அம்மாஞ்சி மந்திர் என்றும் இப்பொழுது அந்த கோயிலை அழைத்து வருகிறார்கள். இதை அம்மாஞ்சி மந்திர் என்று அழைத்தால்தான் அனைவருக்கும் தெரியும். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. சம்பரோக்ஷணம் முடிந்த உடனேயே யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள் வைகுண்ட பதவியை அடைந்து விடுகிறார். அப்பொழுது என்ன செய்வது என்று அனைவரும் திகைத்து நின்ற பொழுது சிங்கம்மாள் அவர்கள் தான் இந்த கோயிலை நிர்வகிப்பதாக முன்வந்து 30 வருடங்கள் இந்த கோயிலை மிகச்சிறப்பாக நிர்வகித்தார் என்று கூறப்படுகிறது. எனவே அம்மாஜி மந்திர் என்று இதை அழைத்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க. ஒரு சிறந்த தூய்மையான வைஷ்ணவ பக்தரான யோகி பார்த்தசாரதி ஐயங்காருடைய கனவை அவருடைய மனைவி மூலமாகவே நினைவாக்கிய ராமபிரானுடைய பேரொருளை நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். ஒன்றே ஒன்று தாங்க எனக்கு சொல்ல தோணுது. தியாகராஜர் தன்னுடைய கீர்த்தனையில் சொன்ன எந்தரோ மகானுபாவலு அந்திரிக்கு நான் வந்தனமுலு என்கின்ற அந்த வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகிறது. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள். அயோத்திக்கு சென்று பாலராமரை தரிசிக்க இருப்பவர்கள் தென்னிந்திய பாணியில் கட்டப்பட்ட இந்த அம்மாஜி கோயிலில் உள்ள ராமரையும் தரிசித்து இறைவனுடைய பேரொருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அயோத்தியில் இருக்கின்ற அம்மாஜி ராமர் கோயிலுக்கும் திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற கோமிட்டி பங்களாவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதாவதுங்க, யோகி பார்த்தசாரதி ஐயங்கார் அவர்கள் அயோத்தியில் இருக்கின்ற இந்த கோயிலை நிர்வாகம் செய்வதற்காக ஸ்ரீ சரஸ்வதி பண்டார் ட்ரஸ்ட் அப்படின்றத ஆரம்பித்தார். அந்த ட்ரஸ்டின் கீழ்தான் இந்த பங்களா இருப்பதாக கூறுகிறார்கள். இதற்கு ஏன் கோமிட்டி பங்களா அப்படின்ற பேர் வந்தது என்பதனை நோக்கி செல்லும்போது பல சுவையான தகவல்கள் கிடைத்தன. அதை நாம் அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.